ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 576வது நாமாவளியாக ஓம் பலதாய நமஹ. இந்த நாமாவளி முருகப்பெருமான பலனை தருபவராக அழகாக வர்ணிக்கிறது. என்ன தரார் பலன் அப்படின்னா, அவாவாளுடைய புண்ணிய பாவ காரியத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன் தீய பலன் இது எல்லாத்தையுமே இறைவன் கொடுக்குறார். இது என்ன ரெண்டையும் கொடுப்பாரா அப்படின்னா, இறைவனுடைய லட்சணத்தில் பார்க்கும்பொழுது நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு அப்படின்னு அடியார்கள்லாம் வர்ணிப்பார். இவர் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கார். ஏன் பொதுவாக இருக்கார் அப்படின்னா, பொதுவாக இருந்து எல்லாத்தையும் இயக்கக்கூடியவர். சூரியன் எப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது, எல்லா நாட்டுக்கும் பொதுவாக இருக்குது, அது அதனுடைய செயலை செய்கிறது. அது மாதிரி இறைவன் அனைத்து உயிருக்கும் நடுவாக இருந்து அவ கர்ம வினைக்கு தகுந்த பலனை கொடுக்குறார். அவள் செய்த செயலுக்கு தகுந்த பிறப்பை கொடுக்குறார். அந்த செயலுக்கு தகுந்த வாழ்க்கை முறை, வாழ்க்கையினுடைய ஆனந்தத்தை கொடுக்குறார். எல்லாருக்கும் எல்லா ஆனந்தமும் கிடைத்து விடுமா அப்படின்னா, அதுதான் வள்ளுவ பெருந்தை அழகாக சொல்லுவார். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதார் அப்படின்றார். அப்போ நோன்பு முன் செய்த புண்ணியம்தான் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் இறைவன் அருள் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, நாம் செய்த வினை தான். அந்த வினை தான் நம்மளை வழி நடத்துது. அதனால தான் வினை போகமே தேகம் அப்படின்னு அடியார்கள்லாம் சொல்லுவாள். அப்போ வினையால் தான் இந்த உடம்பு வருது. அந்த வினை இருக்கும் வரையிலும் இந்த உடம்புக்கு பிறப்பு உண்டு. அதான் சித்தாந்தம் சொல்லக்கூடியது. அப்போ இதை எல்லாமே யாரால் போக்க முடியும், யாரால் மாற்ற முடியும்னா இறைவனால் மட்டுமே. அதனால தான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன். அந்த இரண்டு வினை என்றது என்ன அப்படின்னா, நல்வினை தீவினை. அழகாக சொல்கிறார் இல்லையா, அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு அப்படின்வார். இப்படி இந்த சரீரம் எடுத்து வந்து இந்த மனம் விமலனான அப்பழுக்கப்பெற்ற உன்னை நினைத்து இந்த நிலையிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்றது நமக்கு குரு வழிகாட்டுறார். அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா, பலனை கொடுப்பவராக இருக்கார். சிவோ தாத்தா சிவோ போக்தா அப்படின்னு வேதம் வர்ணிக்கும். அவர் தான் எல்லாத்துக்கும் பலனை கொடுப்பவர். அந்த பலனை கொடுப்பவர் தெரியாததால் தான் அவளுக்கு உணர்த்துவதற்காக தான் தாருகாவனத்து ரிஷிகளுக்காக பிக்ஷாடன கோலம் எடுத்து போகிறார் பரமேஸ்வரன். அப்போ எல்லாத்தையும் நாம் செய்தாலும் பலன் கொடுப்பவன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இறைவன், அவர் தான் குமார பரமேஸ்வரன். அதை தான் நமக்கு கொடுக்கறதாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் பலதாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.